புத்தாண்டின் முதல் நாளிலேயே தாஜ்மஹாலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மூடு பணிகளுக்கிடையே மறைந்திருந்த காதல் சின்னத்தின் அழகை கண்டு வியந்தனர். ஜம்மு காஷ்மீர் கதுவா, படேர்வா உள்ளிட்ட பகுதிகளில் பனி மூடிய மலைகளின் அழகை ரசிக்க குவியும் சுற்றுலா பயணிகள் பனிப்பந்துகளை வீசி உற்சாகமாக கொண்டாடினர். இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பாவில் சுற்றுலா பயணிகள் புதிய பனிப்பொழிவை ரசித்து பனி மூடிய மலைகளில் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் மணாலி சோலாங் பள்ளத்தாக்கு மற்றும் அடல் சுரங்கப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நேரடி இலவச தரிசனத்திற்கு மட்டுமே அனுமதி என திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 30ஆம் தேதி அதிகாலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அன்று முதல் நேற்று இரவு வரை இலவச தரிசனத்திற்கு முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நேரடி இலவச தரிசனம் மட்டுமே அனுமதிக்கப்படும் என திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அதன்படி டோக்கன்கள், டிக்கெட் இல்லாமல் நேரடியாக வந்து ஏழுமலையானை தரிசித்து சொர்க்கவாசல் பிரவேசம் செய்யலாம். இந்நிலையில் நேரடி தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாறை சாறையாக திருப்பதி மலைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் அறிவித்த நிலையில் அவர்களுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, ஊதிய குழு முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளது. இதனிடையே கடந்த 22ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். காலை 11 மணிக்கு போடோ ஜியோ அமைப்புடனும் 11:30 ஜாக்டோ ஜியோ அமைப்புடனும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பாக ககன்தீப் சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ள நிலையில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தமிழக கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கூட்டம் அலைமோதியதால் பக்தர்கள் சண்முக விலாசம் மண்டபம் தடுப்பு வேலியை ஏறி குதித்து உள்ளே சென்றனர். இதனால் நெரிசலில் சிக்கி குழந்தைகள், முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் புத்தாண்டை ஒட்டி மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புத்தாண்டில் நினைத்தது நிறைவேற வேண்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். பழனி முருகன் கோயிலிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. மலையடிவாரத்தில் பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்தும் காவடி சுமந்தும் மேளதாளங்கள் முழங்க ஆடி பாடி கிரிவலம் சென்றனர். ரோப் காரில் போனால் பார்த்தா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகறதுனால ஃப்ரீ தரிசனத்தில் போனோம். போயிட்டு ஒரு 1 ஹவரில் சாமி போயிட்டு நல்லா தரிசனம், நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் சுமந்து மொட்டையடித்து மாவிளக்கு எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஒட்டி பிள்ளையார்பட்டி கோயிலில் 4 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் தடுப்புகளை தாண்டி ஏறி குதித்த போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். சென்னை வடபழனியில் காலை முதல் இரவு வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். எவ்ரி டியூஸ்டே ரெகுலரா வருவோம். ஆல்மோஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட்டம்
ரொம்ப ஜாஸ்தி. தங்க காசு அலங்காரத்தில் இருக்காரு, ரொம்ப அழகா இருக்காரு. அவரோட அழகு மாதிரியே நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப அழகா அமையும் நான் நம்புறேன். ஆண்டின் முதல் பிரதோஷத்தை ஒட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தரிசனம் செய்தனர். மருதமலை முருகன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் முடிந்து மஞ்சள் பட்டுடுத்தி ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுமார் 3 கிலோமீட்டர் தூர வரிசையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் மீண்டும் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், பழனிசெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. தமிழகம் கேரளாவை இணைக்கும் போடிமெட்டு மலைச்சாலையில் கனமழை கொட்டியது. தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர், சிவகிரி, இலஞ்சி, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டத்தில் கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், தம்பிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அவதியடைந்தனர். கொடைக்கானலில் பெய்த மழையால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. லட்சத்தீவுகள், குமரி கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதால் நாளை வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 5ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை கிராமத்தில் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் ஆர்வமாக அடக்க முயன்றனர். காளைகள் முட்டியதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல காரைக்குடி அருகே கல்லல் கீழக்கோட்டை கிராமத்தில் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் இதில் அவிழ்த்துவிடப்பட்டன. மஞ்சுவிரட்டை காண ஏராளமான மக்கள் திரண்டிருந்த நிலையில் காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். புத்தாண்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அமைச்சர்கள் மற்றும் திமுகவினர் வாழ்த்து கூறினர். புத்தாண்டு தினத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லம் முன்பு குவிந்த திமுக தொண்டர்கள், சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முதலமைச்சருக்கு புத்தகங்கள், பொன்னாடைகள், பூங்கொத்துக்களை கொடுத்தனர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், புது வெற்றியை தேடித்தர உள்ள தொண்டர்களுக்கு தொடங்கியது புத்தாண்டு என்று குறிப்பிட்டுள்ளார். மழையையும் பொருட்படுத்தாமல் முதலமைச்சரை சந்தித்த திமுகவினர் அவரை வாழ்த்து மழையில் நனைய வைத்தனர். ஆங்கில புத்தாண்டு நாளில் அதிகாலை முதலே விழுப்புரம், சேலம், பெங்களூரு போன்ற பகுதிகளில் இருந்து வந்திருந்த ரசிகர்கள் போயஸ் கார்டன் இல்லம் முன்பு திரண்டிருந்தனர். இதனையடுத்து ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து கூறினார்.
சாரு எதுவும் சொல்ல வேண்டாம், வாழ்த்து சொன்னாங்க. அவரை பார்த்தாவே எங்களுக்கு ஒரு பிளஸிங் தான். அவர் பார்வையால் தான் நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். நம்பிக்கோசரம் தான் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் நம்பிக்கோசரம் தான் இவர் தான் தீவிர ரசிகர். இந்த பாப்பா 12/12/2011 பிறந்து ரஜினி பார்த்தது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு தலைவர் பார்த்ததுல. ஸோ கடவுளை பார்த்தது இந்த நியூ இயர்க்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றி அடையுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.